அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சுபஸ்ரீ. நான் தவ திரு கந்தசுவாமி சுவாமிகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். தரணியிலே அவதரித்த தர்மத்தின் தலைவன், எளிமையாகவே வாழ்ந்த ஏழையின் இமயமலையே, முதலமைச்சராயிருந்து முத்தான திட்டங்களை தந்தவரே, படிக்காத மேதையாயிருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏணியாயிருந்தவரே, கல்வி கடவுளான காமராஜரே. நான் இன்று காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசுவாமி நாடார், சிவகாமி அம்மாள் என்பதாகும். காமராஜரின் இயற்பெயர் காமாட்சி. இவரது தாயார் இவரை அன்பாக ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மாறியது. காமராஜர் தன்னுடைய தொடக்க கல்வியை தனது சொந்த ஊரான விருதுநகரில் தொடங்கினார். தன் 11வது வயதில் தந்தை இழப்பிற்கு பின் படிப்பை தொடர முடியவில்லை. பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சிறு வயதிலேயே சுதந்திர போராட்ட வீரர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராஜர் பின்னர் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தனது 16வது வயதில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம், நாக்பூர் சத்தியாகிரகம் போன்ற பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1954ஆம் ஆண்டு முதன் முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்றார். கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற திருவள்ளுவரின் குரலுக்கு இணங்க அழியாத செல்வமான கல்வியை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக அவருக்கு முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை புதிதாக கட்டினார். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், கல்வி சாலைகளை வைப்போம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப தமிழகம் முழுவதும் 17,000 பள்ளிகளை புதிதாக கட்டினார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வரிகளுக்கேற்ப மதிய உணவு திட்டத்தினை அறிமுகம் செய்தார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்னும் பாரதியின் வரிகளுக்கேற்ப தமிழகம் முழுவதும் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்னும் பாரதியின் வரிகளுக்கேற்ப பள்ளி சீருடை திட்டத்தினை அறிமுகம் செய்தார். இதனால் ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த வீதம் 37% அதிகரித்தது. இது மட்டுமல்லாமல் நீர்ப்பாசன திட்டம், வேளாண்மை திட்டம், தொழிற்சாலைகள் என அனைத்து துயரங்களிலும் வளர்ச்சி ஏற்படுத்தினார். தமிழக முதல்வராக 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவருடைய ஆட்சியை தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. தன் பிரதமராக 2 முறை வாய்ப்பு கிடைத்தும் அதை ஏற்காமல் விட்டு கொடுத்த காமராஜரை அவரது தொண்டர்கள் கிங் மேக்கர் என்று அழைத்தனர். எளிமை குடும்பத்தில் பிறந்து கடுமையான உழைப்பாலும் தன்னலமற்ற நாற்றுப்பற்றாலும் நாடு போற்றும் நல்ல தலைவராக விளங்கிய காமராஜர் 1975ஆம் ஆண்டு தனது 72வது வயதில் காலமானார். பட்டி தொட்டி இயங்கும் பள்ளிகளை திறந்தாயே, பசியின்றி பாடம் கற்க மதிய உணவு தந்தாயே, வானமுள்ள காலம் வரை வரலாறு உம்மை வாழ்த்தும், ஏழையின் பங்காளனே உம்மை நாளும் வரும்போமே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.